அஸ்ஸலாமு அலைக்கும். இறைத்தூதர் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வரலாற்று தொடர்ல இது எபிசோட் 3. போன எபிசோட்ல அந்த 9 தலைவர்களோட அராஜகத்தையும் மக்களை நேர்வழிக்கு கொண்டு வர சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆரம்பிச்ச அந்த அழைப்பு பணியையும் பார்த்தோம். தன்னோட மக்கள் கிட்ட உண்மையை எடுத்துச் சொல்லி அவங்கள பாவத்திலிருந்து காப்பாத்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் தொடர்ந்து ரொம்ப அன்பா அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த ஊர்ல ஒரு பெரிய மாற்றம் நடந்துச்சு. ரொம்ப பலவீனமான நிலையில இருந்த ஏழை மக்கள் பல பேர் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நம்ப ஆரம்பிச்சாங்க. ஆனா பணக்காரர்களாகவும் பலசாலிகளாகவும் இருந்த தலைவர்கள் அந்த உண்மையை ஏத்துக்க மறுத்தாங்க. இப்படி அந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு 2 பிரிவா பிரிய ஆரம்பிச்சாங்க. தங்களுக்கு கீழே வேலை செஞ்ச ஏழைகள் எல்லாம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பக்கம் போவதை பெருமை அடித்துக் கொண்டிருந்த அந்த 9 தலைவர்களால கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியல. அதனால நேரா அந்த ஏழைகள் கிட்ட போய் ரொம்ப அதிகாரமா, இங்க பாருங்க, சாலிஹ் நிஜமாவே இறைவனால் அனுப்பப்பட்டவர்தான்னு நீங்க உறுதியா நம்புறீங்களா அப்படின்னு கேட்டு நேர்வழிய தேர்வு செஞ்சவங்களோட உள்ளத்துல குழப்பம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அந்த ஏழைகள் எந்த பயமும் இல்லாம, ஆமாம், அவர் கொண்டு வந்த செய்தியை நாங்க முழுசா நம்புறோம்னு தைரியமா சொன்னாங்க. இத கேட்டதும் அந்த தலைவர்களுக்கு கோபம் உச்சிக்கு போயிடுச்சு. அந்த கெட்ட தலைவர்களால சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை ஒண்ணுமே செய்ய முடியல. அதனால ஊர்ல ஏதாவது சின்ன கஷ்டமோ வறட்சியோ வந்தாலும் கூட அதுக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் தான் காரணம்னு பழி போட ஆரம்பிச்சாங்க. உங்களாலையும் உங்களை நம்புன இந்த ஏழைகளாலையும் தான் எங்களுக்கு நேரமே சரியில்லை. நீங்க எங்களுக்கு வந்த ஒரு பெரிய கெட்ட சகுனம் அப்படின்னு ரொம்ப மோசமா பேசினாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதையெல்லாம் கேட்டு கோபப்படாம ரொம்ப பொறுமையா அழைப்பு பணிய தொடர்ந்து செஞ்சாங்க. ஆனா அவங்கள ஏற்றுக்கொள்ளாத மக்கள் எல்லா வரம்புகளையும் மீறி தங்களோட இறைத்தூதரை பார்த்து ரொம்ப மோசமான ஒரு வார்த்தைய சொன்னாங்க. நிச்சயமாக உங்களுக்கு யாரோ பலமா சூனியம் வச்சிட்டாங்க, அதனாலதான் நீங்க இப்படியெல்லாம் பிதத்துறீங்க அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம கடைசியா ஒரு முடிவுக்கு வந்தாங்க. உண்மையிலேயே நீங்க இறைத்தூதர் தான் அப்படிங்கறத நாங்க நம்பணும்னா நாங்க கேட்கிற ஒரு பிரம்மாண்டமான அற்புதத்தை எங்க கண் முன்னாடி நீங்க செஞ்சு காட்டணும் அப்படின்னு ஒரு பயங்கரமான சவால் விட்டாங்க. மரணத்தையே வெல்ல நினைச்ச அந்த மக்கள் கேட்ட அந்த ஆச்சரியமான சவால் என்ன? இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள 2 எபிசோடுகளை நீங்க இன்னும் பார்க்கலனா இந்த வீடியோவுக்கு கீழே அட்டாச் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அதையும் பார்த்து சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்க்கை சரிதத்தை முழுமையா தெரிஞ்சுக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.